Xiaomi பாத்தீங்கன்னா அவங்களோட Mi Mix சீரிஸ்ல முடிஞ்ச அளவுக்கு இனோவேஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஃபிளாக்ஷிப் லைனப்பா கூட இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Mi Mix 3 லான்ச் ஆச்சு. ஸோ இப்போ அதோட சக்ஸஸரான Mi Mix 4 வராமல் Mi Mix Alpha வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ நம்ம Mi Mix Alpha பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இனோவேட்டிவான ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லணும். இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் எந்த பிராண்ட்ஸுமே இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரெடி பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம Mi Mix Alpha பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் வாங்க. ஸோ Mi Mix Alpha மற்ற ஃபோன்லேருந்து செப்பரேட்டாக தெரிகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே தான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 7.79 inches Quad HD plus Flex AMOLED பேனல். ஸோ இந்த பேனல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சைடில் இருக்கவே அப்படியே பேக்கில் போய் மர்ஜ் ஆகுது கேமரா பார்ட்டோட. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இங்கே 180.2% ஆஃப் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் இண்டஸ்ட்ரியிலே எந்த ஃபோனுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணல. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஷாமிக்கு ஒரு பேர்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு Quad HD ரெசல்யூஷன். ஆனால் இங்கே டிஸ்பிளே இவ்வளோ பெருசாக இருக்கனால இங்கே 388 பிக்சல் பர் இன்ச்சஸ் தான் வருது. அது பார்த்தீங்கன்னா ஃபோனோட பிக்சல் டென்சிட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பின்னாடி மர்ஜ் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா போர்ஷன் தான். ஸோ இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா செராமிக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ட்ரிபிள் ரேர் கேமரா செட்டப் இருக்கு. ஸோ ஃபைனலாக இங்கே அந்த 108 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. சாம்சங்கோட சென்சர் தான். செகண்டரி ஒரு 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ சென்சர். இது பார்த்தீங்கன்னா 2x ஜூம் பண்ணுது. மூணாவதா பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ். இது மூணுத்துலையுமே பார்த்தீங்கன்னா லேசர் அசிஸ்டட் ஃபோக்கஸ் தராங்க. இந்த ஃபோனில் செல்ஃபிக்குன்னு செப்பரேட்டாக எந்த கேமராவும் தரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்லையும் டிஸ்பிளே இருக்கனால ஃபோன் அப்படியே ஃப்ளிப் பண்ணி செல்ஃபி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி Vivo X2ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே இவங்க கேரி ஓவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இன்னுமே கொஞ்சம் ஒரு நல்ல இந்த ஃபோனில் அண்டர் த ஹோல் இப்போதைக்கு ஃபிளாக்ஷிப் ப்ராசரான Snapdragon 855 யூஸ் பண்ணுறாங்க. அதோட ஒரு 12 gigs ஆஃப் ரேம், அதுக்கப்புறம் 512 gigs ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜ் டாப் அண்ட் வேரியண்ட்ல ஆஃபர் பண்ணுறாங்க. பேஸ் வேரியன்ட் பற்றின டீடைல்ஸ் தான் நம்மளுக்கு இன்னும் எதுவும் கிடைக்கல. ஸோ இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 4050 mAh பேட்டரி, இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 40 watt ஃபாஸ்ட் சார்ஜர் இன்பாக்ஸோட வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே Xiaomi பாக்ஸ் உள்ள ஆஃபர் பண்ணதுலேயே ரொம்ப ஹையஸ்ட் வாட்டேஜ் இருக்க சார்ஜருமே Mi Mix Alphaல தான் தராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 2500 euros அந்த டாப் அண்ட் வேரியன்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணோம்னா 1,93,000 rupees. ஸோ 1,93,000 என்னதான் ஆஃபர் பண்ணாலும் யாராக இருந்தாலுமே சரி. ஸோ அப்படி சொல்றதுக்கு பதிலாக நான் இருந்தால் சரி அந்த இடத்துல அவ்வளோ அமௌண்ட் போட்டு ஒரு ஃபோனை வாங்க போகிறது இல்லை. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் சொன்னாலும் அது லாஸ்ட்டாக ஒரு ஃபோன் தான். ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் அதெல்லாம் செப்பரேட்டாக இந்த வேலை தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம 1,93,000க்கு அங்கே எதுவுமே அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ இந்த ப்ரைஸ் டேக் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னோவேட்டிவாக வேலை செஞ்சாலுமே ரொம்ப அதிகமாக தெரியுது எனக்கு. ஸோ அதுதான் எனக்கு இந்த ஃபோனில் ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு வீடியோ என்ன காமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்னா உங்கள் வெங்கட். பாய்.